Hi friends, welcome to Chennai food. எல்லார் வீட்லயுமே ரவை இருக்குங்க. அந்த ரவையை வச்சு நாம எப்போ பாரு உப்புமா தான் செய்வோம். ஆனால் ரொம்பவே வித்தியாசமான முறையில் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரவையை வச்சு நம்ம புதுமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை நம்ம பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம். நீங்கள் எந்த பவுலில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு கப்பு ரவைக்கு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் தயிர் எடுத்துக்கோங்க. இந்த தயிரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரவையோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்து ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம தயிர் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மீத தண்ணியை சேர்த்துக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எடுத்த ஒரு கப்பு தண்ணியை நான் ரவையில் சேர்த்துட்டேங்க. பாருங்கள், சேர்த்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இது நம்ம 10 நிமிஷம் ஊற விட போகிறோம். ஊறினதுக்கப்புறம் நல்லாவே திக்காயிடும். மூடி போட்டு விட்டுடலாம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ரவை ஊறுறதுக்கு 10 நிமிஷம் ஆகுங்க. அதுக்குள்ளே நமக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா இப்போ ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விடுறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதை சேர்த்து விட்டுடலாம். 4-5 பூண்டு பல்லை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி அதையும் நான் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். லேசாக அதை வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்து விட்டுடலாம். நான் ஒரு பெரிய பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சுங்க. நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு எல்லாத்தையுமே இதில் சேர்த்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அடுத்ததாக துருவின கேரட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கேரட்டு சேர்த்துட்டு ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. லேசாக வதக்கினாலே போதும். கேரட் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். தோலெல்லாம் நீக்கிட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட கொண்டக்கடலையை கூட வேக வச்சுட்டு லேசாக மசிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க. இல்லை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். நான் அதெல்லாம் சேர்க்கலை. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. பாருங்கள், எல்லாமே ஒன்றா ஒத்து போயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கிடலாங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரவையை ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ நல்லா திக்காயிட்டுக்குது. நம்ம ஒரு கப் அளவு தான் தண்ணி சேர்த்தோம். பாருங்கள், இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா 2 பேட்சாக போட்டுக்கோங்க. நான் அரைச்ச ரவையை பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. பாருங்கள், நல்லா இட்லி தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. தோசை மாவுலாம் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு என்ன பதத்தில் இருக்குமோ அதே பதத்தில் தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தாங்க எனக்கு தண்ணி செலவாச்சு. இந்த அளவு திக்னஸ் இருக்கட்டும். நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கு பாருங்கள். ரவையே தெரியல, அந்த அளவுக்கு அரைப்படணும். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நம்ம தவாவில் ஊற்றி தோசை மாதிரி தான் எடுக்க போகிறோம். நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் தவா போட்டிருக்கேன். தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு தோசை மாதிரி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தோசையாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க. நான் ஒரு கரண்டிக்கு கொஞ்சம் கூட மாவு ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு மீடியமாக வந்தால் போதும். நமக்கு பெருசாக வர வேண்டாம். ஒரு பக்கம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சிங்க. நான் திருப்பி போட்டுட்டேன். இந்த தோசை செவந்துலாம் வராது. இது வெள்ளையாக தான் இருக்கும். உங்களுக்கு தனியாக தோசை செஞ்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் அந்த மாதிரி செவக்க வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம வேறு மாதிரி ரெசிபி செய்கிறதுனால நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறேன். இப்போ அந்த பக்கமும் வெந்துட்டுருக்கோம். பாருங்கள், இந்த சைடும் வெந்துருச்சு. நான் இப்போ தோசையை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். தோசை இந்த மாதிரி மெலிசாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும்.
பாருங்கள் தோசை இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இந்த தோசை நல்லா வெள்ளையாக மெலிசாக சாஃப்டாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த தோசையை ரெடி பண்ணிக்கணும். இப்போ இதில் நாம் ரெடி பண்ண இந்த மசாலாவை இதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சென்டராக வச்சுடுங்க. வச்சுட்டு இதை அப்படியே இந்த பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிடுங்க. இதை அப்படியே இந்த பக்கமாக இப்படி ஃபோல்டு பண்ணிவிடுங்க. இதை எடுத்து இந்த சைடு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த சைடு கவர் ஆகிடுச்சு. இந்த பக்கம் இருக்கிறத எடுத்து இந்த பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதையும் இப்படி ஃபோல்டு பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நமக்கு ஸ்கொயராக ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிடுச்சு. பாருங்கள், இந்த சைடு நம்ம ஒட்ட வேண்டியதில்லை, அதுவே நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா பீஸையும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ண மாவை நான் தோசை மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லா ஸ்டஃபிங் பண்ணி ரெடி பண்ணிட்டேங்க. நல்லா பாக்ஸ் மாதிரி ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் தவா தாங்க வச்சுருக்கேன். நீங்கள் குழியாக இருக்கிற பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தவா சுற்றி ஓரெல்லாம் மடிப்பு இருக்கிறதுனால எனக்கு இது வசதியாக இருக்கும். அதனால் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருக்கட்டும். இதை டீப் ஃப்ரையும் பண்ணி எடுக்கலாம். எண்ணெய் அதிகம் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பீசஸாக நம்ம தவாவில் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் 3 பீஸுமே தவாவில் சேர்த்துட்டேங்க. ஒரு பக்கம் நல்லா செவக்கட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் படாத இடத்துலலாம் இந்த மாதிரி சுழட்டி விட்டிங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் படும். ஒரு சைடு செவந்த உடனே நான் திருப்பி போட்டுட்டேங்க. இப்போ 2 பக்கமும் நல்லாவே செவந்துருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் 3 பீஸையும் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுறேன். அவ்வளவுதாங்க, அருமையான ரவையை வச்சு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சுருக்கோங்க. இட்லி, தோசை, உப்புமான்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் செய்யணுன்ட்டு இல்லைங்க, குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக ரெடி பண்ணி கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாங்க. நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு, ரவை, கேரட் இதெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையிலே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரவையை வச்சு ரொம்பவே புதுமையான வித்தியாசமான முறையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.